டாடி, இதுக்கு பேர் தான் தாலி பிரிச்சு கோக்குறதா? ஆமாப்பா, கல்யாணத்துல வெறும் மஞ்ச கயிறு தான் பொண்ணு கழுத்துல கட்டுவாங்க. அந்த கயிறு கொஞ்ச நாள்ல நஞ்சு போயிடும். ஓ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேற ஒரு தாலியை மாத்துவாங்க. வசதி இல்லாதவங்க திரும்பவும் மஞ்ச கயிறையே போட்டுப்பாங்க. இப்பெல்லாம் பெரும்பாலும் ஒரு தங்க செயினை போட்டுக்கிறாங்க. ஓ, ஓகே ஓகே. அப்பா, அம்மா இன்னும் வரல. கீழே இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கேயே இருக்கட்டும், நீங்க பேசாம இருக்கு. விஜி, தாலி செயின் எடுத்துட்டு வர சொல்லுமா. சார், கொஞ்சம் தாலி செயின் எடுத்துட்டு வர சொல்றீங்களா? என்ன மதுவே, தாலி செயினை வைக்கலையா நீ? நேரம் ஆயிட்டு இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. சரிங்கப்பா, இதோ எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் தாலி செயின் எடுத்துட்டு வர சொல்லுமா. சுரேகா, இங்க இருக்கிற ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அதுவே சீக்கிரம் வா. அக்கா, அப்பா அப்பா, அங்க வச்சிருந்த செயினை காணும்பா. என்னது காணுமா? என்ன விளையாடுறியா நீ? ஆமாப்பா, அங்க இல்லப்பா. அது அது எப்படி ரூம்ல வச்சிருக்கும் போது காணாம போகும்? நல்லா பாத்தியா? ஐயோ அப்பா, நான் நல்லா பார்த்தேன்ப்பா. நான் வச்ச இடத்துல தான், அங்க எங்கேயும் இல்லப்பா. கை தவறல எங்கேயாவது மறந்து வச்சிருக்க போற. நல்லா பாரு. இல்லப்பா, நான் ஜால தான் வச்சிருந்தேன். என்ன பேசுற? வா வா பார்க்கலாம் வா. வாங்க வாங்க மாமா. சுந்தரவள்ளி, எனக்கு தெரியும் இதெல்லாம் நிச்சயமா உன் வேலையா தான் இருக்கும். என்ன வேலை புரியல? சும்மா நடிக்காத. அமைதியா இருக்கும் போதே நினைச்சேன் ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ண போறேன். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துல விளையாடாத. ஒழுங்கா அந்த தாலி செயினை எடுத்துக்கொள்ள. வாட்? தாலி செயினை காணுமா? என்னங்க? என்ன நந்தினி, இப்ப வந்து தாலி செயினை காணும்னு சொல்றாங்க? நான் தான் சொன்னேனேக்கா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பழைய தூக்கி என் மேல போடுவாங்கன்னு. அதான் இப்போ நடக்குது. அதுக்காக இப்படியா பண்ணுவாங்க? இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. தாலி பிரிச்சு கோக்குறதுங்கிறது ஒரு சென்டிமெண்டலான விஷயம். அத கூட பார்க்க மாட்டாங்களா? யார் நந்தினி இதை செஞ்சிருப்பா? தெரியலக்கா. என்னம்மா கிடைச்சதா? இல்லப்பா, தெரியல. தெரியலனா அது என்ன கால் முளைச்சு வீட்டுல இருந்து நடந்து போச்சா? உங்ககிட்ட தானே கொடுத்தேன், பத்திரமா வச்சுக்க சொல்லி தானே கொடுத்தேன். அத காணன்னு சாதாரணமா வந்து சொல்ற? ஐயோ அப்பா, நீங்க என்னப்பா எங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுறீங்க? வாயை மூடு, பேசாத. மதுவே, இதுக்கு முழுக்க முழுக்க நீதான் பொறுப்பு. நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன். ஐயோ அப்பா, எனக்கு தெரியலப்பா. நேத்து நீங்க என்கிட்ட தான் கொடுத்தீங்க, நான் பத்திரமா தான் கொண்டு போய் உள்ள வச்சேன். ஆனா இப்ப டிரால காணுமேப்பா. அப்படின்னா நகையை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க? தெரியலையே. ஒருவேளை அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பொறுப்பு இல்லாம பேச. டாட், 1 மினிட். கல்யாணம் ஐயா, இந்த வந்துட்டயா? ஐயா சொல்லுங்கய்யா. இந்த வீட்டுல ராஜமாதாங்கிற நினைப்புல ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க எங்க? ஐயா யார கேக்குறாரு? என் தாய்க்குள்ள எங்கன்னு கேட்டேன். அம்மாவா? அந்த கீழே இருக்காங்கய்யா. போய் கூட்டிட்டு வா. ஆகட்டுங்கய்யா. ஏய், எதுக்குப்பா அம்மாவை உடனே வர சொல்ற? வரட்டும் டாட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
சி உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்குமே இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல நான் பெருசா ஆர்வம் இல்லாம தான் இருந்தேன். டாடி தான் எனக்கு சொன்னாரு, மத்தபடி எனக்கு அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா இந்த செலிப்ரேஷனை நடக்க விடாம செய்யணும்னு இங்க ஒரு கேவலமான டிராமா நடக்குதுல்ல. தாலி செயினை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு கேட்டா காணோம், தொலைஞ்சு போச்சு, எங்க இருக்குன்னு தெரியலன்னு ஒண்ணு பண்றீங்கல்ல, அது ரொம்ப 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 கேவலமா இருக்கு.